ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும், இலக்கிய வரப்போற எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி இருக்கிற ரூமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து தாவாயிலே வந்து கெடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனே வந்து தன்னால் வந்து வசமாக நம்மளுடைய கார்த்திகையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. நம்ம இலக்கிய காட்டின ஆதாரத்தும் அதுபோக இந்த அஞ்சலி சொல்கிறத வச்சு பார்த்தா இவன் வந்து கண்டிப்பாக கர்ப்பமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளை வந்து அந்த இடத்துல லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு அவளை தரன்னு வெளியே எடுத்துட்டு வந்து போட்டு நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. என்ன கார்த்தி என்ன வந்து அடிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து கர்ப்பமாக இருந்ததும் உண்மைதான், இந்த இலக்கே என்ன தள்ளி அந்த குழந்தை கலைஞ்சதும் உண்மைதான் அப்படின்றது சொல்றாங்க. உன்னுடைய போலி விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு, நீ மேலும் மேலும் வந்து போய் சொல்லி எங்களை வந்து முட்டாளாகாது அப்படின்றாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அஞ்சலி எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு, நீ இதுக்கு மேலே என்ன வந்து பண்ணாலும் புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, நீங்களாவது வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சைகை பண்ணி அஞ்சலி என்னை வந்து மன்னிச்சிரு, நீ வந்து போலி கர்ப்பம் அப்படின்றத வந்து நான் வந்து எல்லாருக்கையும் வந்து சொல்லிட்டு, இல்லைன்னா என் கெரியருக்கும் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டிப்பா வந்து கெட்ட பேர் வந்து வந்திருக்கும், அதனால வந்து என்னை மன்னிச்சிரு, நீ கொடுத்த பணத்தை வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி கையில வந்து மால் டாக்டர் வந்து சொல்றாங்க. அடிப்பா இப்படி வந்து என்ன வந்து கோத்து விட்டு என் வாழ்க்கையும் உன் கையில் தேடி ஒப்படைச்சிருந்தேன், கடைசியில் வந்து இப்படி வந்து கோத்து விட்டு எல்லாரும் மாதிரி வந்து என்னை அசிங்கப்பட வச்சு இந்த உண்மை வந்து தெரிஞ்சதுனால என்னை வந்து கார்த்தி வந்து இந்த அடி அடிக்கிறான், போக போக பார்த்தா என்னை வந்து கொன்றுவோம், இவ்வளோலாம் நம்ம வேற வேற வந்து நம்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து என்ன அஞ்சலி இதுக்கு மேலே வந்து என்ன பொய் சொல்ல வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு மேலே ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து நல்லாவே வந்து யோசிக்கிறியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா சொல்ல அஞ்சலி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து விடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் பள்ளியை வந்து கலந்து போயிட்டு விழுந்துருதுங்க, அந்த மாதிரி வந்து அடி விழுதுங்க. இது வரைக்கும் வந்து யார் கையிலும் வாங்காத அடி அந்த கார்த்திகையில் வந்து அந்த அஞ்சலி வந்து வாங்கியிருக்காங்க சொல்ல விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீ யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய கார்த்திக் சார் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அஞ்சலி போயிட்டு இந்த டாக்டர் அப்படி நம்ம இந்த டாக்டர் வந்து சும்மா வரக்கூடாது வாடி அப்படின்ட்டு அந்த மகாலி டாக்டரை போயிட்டு எங்கேருந்து கத்த பணம் வாங்கின மட்டும் இவனுக்கு வந்து ஈனிச்சிஸ் இல்லை, இப்போ வந்து ஏன்னா கசுக்குதா உண்மை வந்து எப்படி சொல்லி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நீ வேணா உங்க அம்மாவும் வந்து கேட்டுப்பாரு என்னென்ன ஆதாரத்தை வந்து அந்த இலக்கை வந்து எடுத்துட்டு வந்து காட்டினா அப்படின்றத அவ காட்டினா உனக்கு மாதிரி நான் வந்து ஒரு பக்கம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்ல, அந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்னுடைய மகள் வாழ்க்கை வந்து நல்லா இருந்திருக்குள்ள, எல்லாம் வந்து உண்மையானதான் மரியாதையோட சொல்றேன், இந்த வந்து உயிரோடு விட மாட்டேன், மரியாதை இங்க இருந்து எங்க வந்து ஓடி போய் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்ன வந்து மிரட்டுறீங்களா, நான் வந்து அழகா வந்து போலீஸ் கையில் போட்டு கொடுத்துட்டு போயிடுவேன், நீங்க வந்து ஃப்ராட் தனம் பண்ணி ஆல்ரெடி உங்க வீட்லயே வந்து உங்களை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்காது தயாராக இருக்காங்க, நீங்க போனீங்கன்னா அதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்றது இந்த மாணவி டாக்டர் ஒரு சைடு சொல்லி பயமுறுத்தி அனுப்புறாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா என்ன வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருமா, எல்லாம் இந்த இலக்கிய வேலை வரணும், அவளுக்கு நம்ம என்ன செஞ்சு என்ன அவளுக்கு நம்மளை வந்து எப்போ பேர் வந்து போட்டு கொடுக்கதே வந்து வேலையை வச்சுட்டு இருக்காது, இவளை வந்து சும்மா விடக்கூடாது, கூடி சீக்கிரம் இவளை வந்து அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.